நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னன்ட்டு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இப்ப எங்க பார்த்தாலும் த்ரிஷா, எதிலும் த்ரிஷா அப்படின்ற மாரி தான் போயிட்டு இருக்கு. த்ரிஷா என்ன பண்ணாலுமே அது ட்ரெண்டிங் வைரல் தாங்க. அந்த மாதிரி தான் இப்ப அவங்க ஒரு மேரேஜ் போட்டோ வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்படி மேரேஜ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுல இருந்த ஒரு போட்டோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. யார் கூட நின்று அவங்க எடுத்திருக்காங்கன்னா பார்த்திபன் அவர்களுடைய மகளான கீர்த்தனா கூட சேர்ந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ, அந்த குரூப் போட்டோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அது ஏன் வைரல் ஆகுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்துக்கு. ஏன் அப்படின்னா பார்த்திபன் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் ஒரு மோதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னை பத்தி யாரெல்லாம் கேவலமா பேசுறாங்களோ அது என்ன சார்ந்தது கிடையாது. அந்த பேசியிருக்காங்கல்ல, அந்த கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கள சார்ந்தது, அவங்களுடைய கேரக்டர் தான் இப்படி காட்டுதுன்ட்டு த்ரிஷா சொல்ல உடனே அதுக்கு கோவப்பட்டு நான் தெரியாம மன்னிப்பு கேட்டுட்டேன், இவங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா மன்னிப்பே கேட்டிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வரும், இப்படி ஒரு போஸ்ட் வரும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டு பார்த்திபன் அவர்கள் சொல்லி மாறி மாறி ட்வீட் போடுறது, போஸ்ட் போடுறதுன்ட்டு மாறி மாறி சோஷியல் மீடியால அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஆடு பகை குட்டி உறவான்ற மாதிரி அப்பா கூட சண்டை, பொண்ணு கூட செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த குரூப்லயே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் த்ரிஷா கடைசியா தான் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி தான் பார்த்திபனுடைய மகள் இருக்காங்க. உண்மையாலே இது பார்க்கும்போது ஓகே, அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க, பெரியவங்களுக்குள்ள சண்டை அது எப்ப பண்ணாலும் போட்டுப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பார்த்திபனுடைய பொண்ணு எப்படி இப்படி பண்ணலாம், நம்ம அப்பாவை அசிங்கப்படுத்திட்டாலே இவ கூட எல்லாம் எப்படி நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்காம எதுக்காக போயிட்டு அவங்க கூட எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு போட்டோ எடுத்தது குத்தமாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்டிருக்காங்க, போட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இது அப்பாவும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் சண்டை போட்டா அதுக்கு நம்ம தலையிட முடியாது, அதனால நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துடலான்ட்டு கீர்த்தனா இருந்திருப்பாங்க போல இருக்கு. இருந்தாலுமே இந்த ஒரு போட்டோக்கான விமர்சனம் ரொம்ப அதிகமாவே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த போட்டோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நடிகை பூர்ணா, அவங்களுக்கு சமீபத்துல தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்க. இந்த நிலையில அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஆமாங்க, அவங்க வந்து ஒரே பாட்டுல செம்மையா ஃபேமஸ் ஆனாங்க. இந்த குண்டூர் காரம் அப்படின்ற ஒரு படத்துல சூப்பரான சாங்ல ரொம்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா மடக்கி தட்டி இந்த ஒரு பாடல் மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அப்பவே அவங்க பையனையும் கூட்டிட்டு தான் வந்திருந்தாங்க. இந்த நிலையில அவங்க 9th மந்த் போட்டோ ஷூட், பேபி ஷவர் இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோஸ் எல்லாமே வைரல் ஆயிட்டு இருந்தது. சடனா பார்த்தா எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க, அந்த குழந்தைக்கு இந்த பேர் தாங்க வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியான நியூஸை போட்டிருக்காங்க. அந்த ஒரு போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, என்னுடைய பெண் குழந்தையோடைய நேம் கடவுளுடைய அருளால துவா ஜமிலா அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த பேரை கேள்விப்பட்டதுமே என்னுடைய மகனும் சரி என்னுடைய கணவரும் சரி கண்ணில் நீர் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்ட்டு. உங்க எல்லாருடைய பிளெஸிங்ஸும் என்னுடைய குழந்தைக்கு தேவை. அந்த குழந்தைக்கு எல்லாருடைய கடவுளுடைய அருள் எல்லாரும் தேவைப்படுது. கண்டிப்பா அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், இப்படிலாம் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு நடிகைகள் அப்படின்னும் போது கண்டிப்பாக கம்பேக் கொடுக்குறாங்க, திரும்ப கண்டினியூஸாக நடிப்பாங்கன்னு பார்த்தா இவங்க செகண்ட் பேபியும் ஓகே ஆகிட்டு இப்போ செகண்ட் பேபி கூட லைஃப் லாங் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேணிக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பூர்ணாக்கு இப்போ வரைக்கும் தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் பூர்ணாவுடைய ரசிகர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு அப்டேட்டோட வந்து பார்க்குறேன். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.